ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஸோ 5 செகண்ட் ட்ரேடிங் 5 செகண்ட் ட்ரேடு. ஸோ இந்த குயிக்லர்னு சொல்லி ஒரு சார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த 5 செகண்ட் ட்ரேடிங்கில் நம்ம எப்படி பண்ணுறாங்கிறதுல இந்த வீடியோவில் பண்ணுறேன். சரியா? இந்த குயிக்லருங்கிற சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் இந்த ட்ரேடிங் பண்ண வேண்டாம். சரியா? இந்த 5 செகண்ட் ட்ரேடிங் மேக்ஸிமம் பண்ண வேண்டாம் என்னோட பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன், என்னோடய அட்வைஸ் நீங்கள் பண்ண வேண்டாம். நான் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கற்றுக்கக்காண்டி ஒரு லேர்னிங் பர்பஸாக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். சரியா? ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், குயிக்லர் 5 செகண்ட் சார்ட்டு தான். ஸோ 5 செகண்ட் தான் அதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். 5 செகண்டுக்குள்ளே ஒரு ட்ரேடு முடிஞ்சிடும். சரியா? இப்போ பாருங்கள், நான் பை ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ ரீசன் என்னென்னா, ஸோ கண்டினியூவாக பை கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஒரு 3 or 4 கேண்டில் கண்டினியூவாக பை கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அப்லே போகுது மார்க்கெட்டு. சரிங்களா? ஒரு சப்போர்ட் லெவல் எடுத்து, ஸோ அதிலேருந்து அதுக்கடுத்து அப்லே போகுது. ஸோ மேலேயே மார்க்கெட் போகிறனால ஸோ நான் அதில் பை ஆர்டர் எடுத்தேன். ஸோ 70 ரூபா வச்சு பை ஆர்டர் எடுத்திருக்கேன், ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரியா? ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் நான் ட்ரேட் எடுத்து காட்டுறேன். ஓகே, தொடர்ந்து பை போகுது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே சைடில் சென்டிமெண்ட் இண்டிகேட்டர்லேயும் பை இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன், பை ஆர்டரு லாஸ் ஆகிடுச்சு. சரியா? நான் இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 300 வைக்கிறேன். இந்த சென்டிமெண்ட் இண்டிகேட்டரையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது, செல் வந்துச்சு. ஸோ அதனால் இங்கே அதே போல் சென்டிமெண்ட் இண்டிகேட்டர்லேயும் செல் வந்தனால நான் செல் கொடுத்தேன், ப்ராஃபிட் எடுத்துகிட்டு. சரியா? புரிஞ்சா? பாருங்கள், சென்டிமெண்ட் இண்டிகேட்டரு 60 கிலோக்கு இப்போ பை வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, பை கூடியிருக்கா? ஸோ அதனால் நான் பை ஆர்டர் எடுத்தேன், மறுபடியும் 70 ரூபா வச்சு. சரியா? உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், நான் இப்போ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு ஒரு 460 ரூபான்னு சொல்லி 2 ட்ரேடு இருக்குது. ஸோ அதில் நான் ஒரு ட்ரேடு ஆர்டர் எடுப்போம். சரிங்களா? ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடை எனக்கு 2 இருந்தனால அதில் 1 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பை கொடுத்தேன். ஏன்னா இங்கே பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தனால பை கொடுத்தேன். ஆனால் லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் நான் போட்ட அமௌண்ட் ரிட்டன் ஆயிரும். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடில் அது ஒரு பெனிஃபிட். இதில் 0ன்னு காட்டுதா? ஓகே, இன்னொரு ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு இருக்குது. ஸோ அதையும் கொடுப்போம். பாருங்கள், ஸோ நான் இப்போ மாற்றி தான் உங்களுக்கு விட்டேன். சரிங்களா? அங்கே செல்லர்ஸ் தான் அதிகமாக இருந்து நான் செல்லாம் கொடுத்துருக்கணும். ஆனால் நான் பை கொடுத்தேன். ஆனால் லாஸ் ஆகாது. லாஸ் ஆனாலும் எனக்கு போட்ட அமௌண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரிட்டன் ஆயிரும். ஸோ அதான் ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு. நீங்கள் தெரிஞ்சுக்கக்காண்டி தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். சரியா? ஓகே, இப்போ 2 ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடும் யூஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ மறுபடியும் பார்க்குறேன், 70 ரூபான்னு வச்சுருக்கேன். இப்போ நான் செல் கொடுக்கேன். ஏன்னா அங்கே செல்லு அதிகமாச்சு. சரியா? லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி இப்போது அடுத்த ட்ரேட் எடுப்போம். ஓகேவா? 300 வைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பையர்ஸ் அதிகமாச்சு. சரியா? ஸோ அந்த சென்டிமெண்ட் இண்டிகேட்டரில் பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமானனால நான் பை கொடுத்தேன். ஸோ மறுபடியும் லாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்போ நான் 600 ரூபா வச்சு 3வது ட்ரேட் எடுக்கேன். சரியா? இப்போ பாருங்கள், இப்போவும் பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஓகேவா? ப்ராஃபிட் எடுத்துகிட்டு, ஸோ 600 ரூபா வச்சு 3வது ட்ரேட் எடுத்தேன், ப்ராஃபிட் எடுத்துகிட்டு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ செல்லர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கா? ஓகே, நான் மறுபடியும் அடுத்த ட்ரேட் எடுக்கிறேன். இப்போ செல் கொடுக்குறேன். சரியா? ஏன்னா செல்லர்ஸோட எண்ணிக்கை அதிகமாச்சு, அதனால் நான் அந்த செல் ஆர்டர் கொடுத்தேன். சரியா? ஆனால் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் 300 வச்சு அடுத்த ட்ரேட் எடுக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சென்டிமெண்ட் இண்டிகேட்டரை வச்சு தான் நம்ம இப்போ ட்ரேட் எடுக்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமாச்சு, அதனால் பை கொடுத்தேன். ஆனாலும் லாஸ் ஆகிடுச்சு. சரி, அடுத்து 3வது ட்ரேடாக 600 வைப்போம்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் சார்ட் வந்து பையில் போகுது சரியா, ஆனால் அங்கே சென்டிமீட்டருக்கு இண்டிகேட்டர் வந்து செல் காட்டுது. ஸோ பை கூடும்போது மட்டும் கொடுக்கணும். புரியுதா லாஸ் ஆகிட்டு பற்றிலா. சரி, அடுத்து வந்து நான் 4வது ட்ரேடாக 2000 வைக்கிறேன். ஓகே, ப்ராஃபிட் எடுத்துகிறோம். ஏன்னா இந்த சென்டிமீட்டர் இண்டிகேட்டர்லேயும் பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகச்சு சரியா, அதனால் நான் பை கொடுத்தேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தானே ட்ரேட் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இங்கே பாருங்கள் சைடில். ஸோ தொடர்ச்சியாக 3 ட்ரேட் லாஸ் ஆச்சு, 4வது ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு சரியா. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இந்த 5 செகண்ட் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க சரியா, என்னோடய அட்வைஸு. ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு எமோஷ்னல் கண்ட்ரோல் இருக்காது. நீங்கள் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, டோட்டலாக ஒரு அரை மணி நேரம் 1 ஹவரில் நீங்கள் காலி பண்ணிடுவீங்க சரியா. ஸோ அதனால் நீங்கள் இதை ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கற்றுக்கக்காண்டி தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் சரிங்களா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கக்காண்டி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ பண்ணேன். பட் நீங்கள் இந்த ட்ரேடு பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ மினிமமாக 1 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு செட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன் இந்த ட்ரேடிங் பண்ண வேண்டாம், 5 செகண்ட் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கக்காண்டி தான் உங்களுக்கு நான் இதை கற்றுக் கொடுத்தேன் சரியா.